கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கொளத்தூர் துணை காவல் ஆணையர் அலுவலகத்தை முதலமைச்சர் இன்றைக்கு திறந்து வைத்தார். இதில் ஒரு புதிய திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இருக்கை. அதாவது காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கனாலே நிறைய பொதுமக்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அங்கே யாரை பார்க்க வேண்டும், காவல்துறை ஆய்வாளரை பார்க்க வேண்டுமா அல்லது யாரை பார்த்து எப்படி புகார் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து நிறைய அவர்களுக்கு பயம் இருக்கும். எனவே இது போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கை என்று அனைத்து காவல் நிலையங்களிலும் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தயக்கமின்றி அணுகுங்கள், தமிழ்நாடு காவல்துறை உங்கள் நண்பன் என்ற திட்டம் சற்று முன்பு முதலமைச்சர் திறந்து வைக்கும் போது இங்க அமர்ந்தாரு. குறிப்பாக புகார் கொடுக்கக்கூடிய அந்த புகார்தாரிடம் கனிவோடு பேசி என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி வாங்கினாரு. இது போன்று ஒவ்வொரு காவல் நிலையங்களும் ஏற்கனவே ரிசப்ஷனிஸ்ட் என்ற ஒரு திட்டம் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. வரக்கூடிய புகார்தாரிடம் புகார்களை வாங்குவதற்காக தான் அந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதே போன்று இந்த நம்பிக்கையோடு வந்தால் குறிப்பாக உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வரக்கூடிய புகார் கொடுக்கக்கூடியவரிடம் கனிவாக பேசி அவர்கள் மீது நடவடிக்கை, குறிப்பாக உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தால் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர் பக்கம் நின்று அவர்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக தான் இந்த நம்பிக்கை இருக்கை என்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இது முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் குறிப்பாக 11 கோடியில் கொளத்தூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் இந்த ஒரு முதலமைச்சரான பிறகு தன்னுடைய தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். அதே போன்று இந்த கொளத்தூர் டிசி ஆபீஸையும் திறந்து வைத்திருக்கார். இந்த நிலையில் இந்த நம்பிக்கை இருக்கை அனைத்து காவல் நிலையங்களும் செயல்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுபுடன் ரமேஷ்.